அம்மனுக்கு பூஜை முடிஞ்சதும் சப்பரம் கோயிலை சுத்தி வரும். சுத்தி வந்ததும் சாமிய சப்பரத்துல இருந்து இறக்கி வச்சிருவோம். ஒருவேளை சாமியை இறக்குறதுக்குள்ள புறவி வரலன்னா பரிவட்ட ரெண்டு குடும்பத்துக்கும் கிடையாது. அம்மன் கோயில் பூசாரிக்கு பரிவட்டத்தை கட்டி திருவிழாவை முடிச்சு வச்சிருக்கோம். யோ, என்ன விளையாடுறீங்களா? கர்ணா புறவி எடுக்க போயிருக்கான். அவன் எப்ப வேணா புறவியோட வரும். அதுக்குள்ள எனக்கு பரிவட்டம் கிடையாதுன்றீங்க? கர்ணா எங்க வரப்போறான்? அவன் செத்து போனது தெரியாம இந்த ஆளு வளரிக்கிட்டு இருக்கான். எங்க மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல தெளிவா சொன்னோம். சப்பரத்துல இருக்கிற சாமி கோயில்ல இறக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்தாகணும்னு. வரலன்னா கோயில் வழக்கை என்னவோ அதுதான் என்னால செய்ய முடியும். கர்ணா வர வரைக்கும் சாமி சப்பரத்துல இருக்கட்டும். 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆனா என்ன இப்போ? மனுஷங்க சாமிக்காக காத்திருக்கலாம், சாமி மனுஷனுக்காக காத்திருக்க கூடாது. யாருக்காகவும் எதுக்காகவும் கோயில் வழக்கத்தை மாற்ற முடியாது. பூசாரி, பூஜை ஆரம்பிங்க. ஆகட்டும் ஐயா. கர்ணா, உன் அண்ணன் உன்னை நம்பினது வீண் போகல. அவரோட மரியாதையை நீ காப்பாத்திட்ட. என்ன, ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம். காட்டுக்குள்ள நடந்த விஷயமே வேற என்ன. நான் உசுரோட வந்ததே பெருசு. கிட்டத்தட்ட நான் செத்துட்டேன். உங்களுக்காக தான் மூச்சை பிடிச்சிட்டு ஓடி வரேன். 2 பேரும் ஒரே சமயத்துல புறவியோட வந்திருக்காங்க. முதல்ல புறவிக்கு பூஜை செஞ்சு அம்மனுக்கு ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பேசுவோம். பூசாரி ஆரம்பிங்க. ஆகட்டுங்க ஐயா. பணிக்கிறேன். நீங்களும் பூசாரியும் சொல்லித்தான் இது எல்லாமே நடந்துச்சு. என் பேரை நல்ல புறவியோட வந்துட்டான். ஆனா அந்த குடும்பம் கொண்டு வந்த புறவி உடைஞ்சு போயிருக்கு. இப்ப முடிவா என்ன சொல்லுங்க? காட்டுக்குள்ள யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. அதை பத்தி கருத்து சொல்லவே முடியாது. சரியான நேரத்துல எந்த சேதாரமும் இல்லாம புறவியை கொண்டு வந்தது திருதான். அதனால திருவோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் பரிவட்டன்னு கோவில் கமிட்டி முடிவு பண்ணது. யோ, என்னையா பேசிட்டு இருக்கீங்க? கர்ணா அவ்வளவு தூரம் சொல்றா, இவன் தான் உடைச்சான்னு சொல்லிட்டு சும்மா பரிவட்டத்தை தூக்கி அவனுக்கு கொடுக்குறீங்க. இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க வேற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டேன். உன் தம்பிக்கு ஒரு குதிரையை கொண்டு வர பக்கு இல்ல, நீங்க நியாயம் பேசுறீங்க. ஏய் ஏய் மவன. ஏய், நீ எவ்வளவு பெரிய ரவுடியா வேணாரு, ஆனா என் பேரன் மேல உன் கை பட்டுச்சு தொலைச்சிடுவேன். யோ, வயசானா வீட்டில் இருக்க வேண்டியதானே, இங்க வந்து நியாயம் பேசிட்டு இருக்க? ஏய் தாத்தா. தம்பி ரொம்ப பேசிட்டு இருக்க. திரு, நீ அமைதியா இருப்பா. சொல்றத கேளு திரு. சரி, நான் கூட பரிவட்டத்தை கடைசி நேரத்துல இந்த ஆளு கையில கொடுத்துடலாம். பாவம், பரிவட்டத்துக்காக ஏங்குறானேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த பரிவட்டம் என் குடும்பத்துக்கு தான். பணிக்கரையா, என் குடும்பத்துக்கு தான் பரிவட்டம்னு சொல்லிட்டீங்க. இனிமே பேச்சு மாறக்கூடாது. அம்மனுக்கு கொண்டு வந்த பட்டுப்புடவையை சாத்திட்டு எனக்கு பதிலா
என் பேத்தி திவ்யா பரிவட்டத்தை வாங்கிக்குவா. ஐயா, உங்க பேரன் தான் சேதாரம் இல்லாம புறவையை கொண்டு வந்தாரு. அதனால நீங்க சொன்ன மாதிரி உங்க பேத்திக்கு தான் இந்த தடவை பரிவட்டம். யோ, என்னையா நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? பரிவட்டம் எனக்குன்னு சொல்றேன், அந்த குடும்பத்துக்கு சொல்றீங்க. அந்த ஆளு என்னடா பேத்தி கொடுன்றான், நீங்களும் சரின்றீங்க. போயும் போயும் ஒரு பொம்பளை கைய பரிவட்டம் கட்டுவீங்க. எந்த ஒரு நியாயம் இது? இதுதான் இந்த ஊர் நியாயம். உனக்கு இஷ்டமா இருந்தா இரு, இல்ல போயிட்டே இரு. டேய், என்ன முறைக்கிற? ஆ? டேய், என்ன முறைக்கிற? கோவில்னு பாக்குறேன், இல்ல வேற மாதிரி ஆயிடும். அப்புறம் பார், ஒரு தடவை எங்க அண்ணனை முறைச்ச உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். கொல்றா கொல்றா பாப்பா, கொல்றா. கிருபையா, நீங்க பேசுறது நியாயமே இல்லை. புறவிய அந்த குடும்பம் தான் கொண்டு வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு பரிவட்டத்தை கட்டிடலாம். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால ஒத்துக்க முடியாது. என்னால ஒத்துக்க முடியாது. எவ்வளவு தூரம் ஆயிடுச்சுல, நெடுங்குடத்தை கொடு. இல்ல பணிக்கர் ஐயா, நம்ம கையில் எதுவும் இல்லையா. நீங்க சொன்னதுதான். அம்மன் மேல பாரத்தை போட்டுட்டு தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்போம், வேற வழி இல்லை. நெடுங்குண்டம் பத்தி இங்க நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவிலேயே நெடுங்குண்டம் 3 இடத்துல தான் நடந்திருக்கு. அதுல ஒண்ணு நம்ம முத்தூரம்மன் கோயில் நடக்க போற நெடுங்குண்டம். சாதாரண சின்ன பூக்குழியில எல்லாரும் இறங்கிடலாம். ஆனா நெடுங்குண்டத்துல இறங்கி கரை சேர்றது அவ்வளவு சுலபம் இல்லை. இல்ல அதுவும் கையில பூச்சட்டியோட. அந்த நெடுங்குண்டத்துல இறங்கி வர்றது உயிரிய பணைய வைக்கிறது. அம்மனோட அருள் இல்லாம நெடுங்குண்டத்தை கடக்கவே முடியாது. நெடுங்குண்டத்துல இறங்கி வந்து அம்மனுக்கு மகாதீபம் ஏத்துற வரைக்கும் கையில இருக்கிற பூச்சட்டி நழுவி கீழே விழுந்துடக்கூடாது. பூச்சட்டிக்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு வைங்க, ஆத்தா அவங்கள ஏத்துக்கலன்னு அர்த்தம். அவங்க மகாதீபம் ஏத்தவே கூடாது. நெடுங்குண்டத்துல இறங்கி நல்லபடியா பூச்சட்டி ஏந்தி வந்தவங்க மகாதீபம் ஏத்துறதுக்கு அம்மாவே கருட ரூபத்துல வருவா.